நீங்க எப்படிப்பா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கப்பா. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ராகி லட்டு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அருமையா இருக்கு பாருங்க. பிள்ளைகளுக்கு ராகின்றதே தெரியாது. ஒரு பிள்ளைய வந்துன்றப்ப கேப்ப லட்டுன்றப்ப சாப்பிட மாட்டாங்க. அதுவும் முந்திரி பாதாம்னா ஒரு சிலர் பிள்ளைகளுக்கு பிடிக்காது, எடுத்து ஒதுக்கி வச்சிருவாங்க. இது நம்ம இதுலயே வறுத்து பொடி பண்றதுனால என்ன போட்டிருக்கோம்ன்றதே தெரியாது, ஆனா டேஸ்ட் மட்டும் இருக்கும். ஒரு அலாக்கு ராகி மாவு தலை தட்டாம எடுத்துக்கிறணும். நான் அமுக்கி வச்சிருக்கேன் சிந்திரும்னு. கால் ஆளாக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். அரை ஆளாக்கு பச்சை நெடக்கடலை, ஒரு ஆளாக்கு பொடிச்ச வெல்லம், பாகு வெல்லம் எடுத்திருக்கேன். 15 பாதாம் பருப்பு, 15 முந்திரி பருப்பு எடுத்து பாதி பாதியா உடைச்சு வச்சிருக்கேன். 6 ஏலக்காய் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நம்ம வானலிய வச்சு நெடக்கடலையும் எள்ளையும் தனித்தனியா வறுக்கணும். வானலிய அடுப்புல வச்சிருக்கோம். இப்ப நெடக்கடலைய போட்டுக்கலாம். நெடக்கடலைய போட்டுக்கலாம். அரை ஆளாக்கு சிம்லயே வச்சு வறுத்துக்கலாம். கையில வச்சோம்னா வெளியில நல்லா வறுபட்டுரும், உள்ள வறுபடாது. அதனால பொறுமையாகவும் வறுத்துக்கலாம். இது வறுபட்டுருச்சு, இதை எடுத்துடலாம். இப்ப காலால எள்ளை போட்டுடலாம். நம்ம இதை ரொம்பவும் வறுக்க கூடாது. கொஞ்சம் நல்லா வெடிச்சிட்டு ரொம்ப நேரமும் வறுத்தோம்னா எள்ளு கசப்படுக்க ஆரம்பிச்சிரும். லைட்டா அந்த சூடான கடாயின்றதுனால இந்த பட்டு பட்டுன்னு வெடிக்குது. கொஞ்சம் அப்படி இது பண்ணிட்டு இதை வேற எதுக்கு மாத்திரலாம். நெடக்கடலை வறுத்ததை தொலி எடுத்து வச்சுட்டோம். எள்ளையும் வறுத்ததையும் இந்த தட்டுல போட்டு வச்சுக்கிட்டோம். இப்ப அடுப்பை பத்த வச்சு நெய்யை ஊத்திட்டு பாதாமையும் முந்திரியையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். பாதாம் 15 பாதாம் எடுத்து வச்சிருக்கோம், அதை போட்டுக்கலாம். இதை எடுத்துடலாம்.
இந்த முந்திரி எடுத்து வச்சிருக்கோம்ல அதை போட்டுக்கலாம். இது வறுபட்டுருச்சு, இதை எடுத்துக்கலாம். இப்ப நாம இந்த ஒரு ஆளாக்கு கேப்ப மாவை இந்த நெய் இருக்கு, மிச்ச நெய் அதுல போட்டுக்கலாம். போட்டுட்டு சிம்ல வச்சு வறுத்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சிருக்க நிலக்கடலை எல்லையும் மிக்சியில போட்டுக்கலாம். இந்த வறுத்து வச்ச பாதாம் முந்திரியையும் போட்டு பல்ஸ்ல விட்டு அப்படியே விட்டு ஒரு சுத்து விட்டுட்டு அப்படியே பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நிலக்கடலை எள்ளு பாதாம் முந்திரி போட்டு அப்படி பொடிச்சு வச்சிருக்கோம். அடுத்து ராகி மாவு, வறுத்த ராகி மாவு, வெல்லம், ஏலக்காய் போட்டு பொடிச்சு இதோட சேர்த்துக்கலாம். அரை ஆளாக்கு நெய் சூடு பண்ணி வச்சிருக்கேன். இதை நம்ம ஊத்திடலாம். பார்த்துட்டு ஊற்றலாம், ஏன்னா இது பாகு வெல்லம்ன்றதுனால இழுக்காது. இது நம்ம நிலக்கடலை எள்ளு இதெல்லாம் இது பண்ணியிருக்கப்ப ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். அது முந்திரி பருப்பு பாதாம் எல்லாம் பொடிச்சு போட்டிருக்கோம், ஏலக்காய் போட்டிருக்கோம். ஏன்னா பாகு வெல்லம்ன்றதுனால நெய் அதிகம் இழுக்காது. இங்க பாருங்க, நல்ல வேலை ஊத்துல இவ்வளவு நெய் மிச்சமா இருக்கு. நம்ம நெய் ஊற்றி பிணையும் போதே ரொம்ப வாசனையா இருக்கு. எள்ளு நிலக்கடலை வடை இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான அளவுல உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இது வயசானவங்க முதற்கொண்டு சின்ன பிள்ளைய வயசுன்றது இது இல்லை, டெய்லி ஒரு உருண்டை நம்ம சாப்பிடலாம். இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகள் நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ ஒரு டெய்லி ஒன்று சாப்பிட்டுக்கலாம். நம்ம ராகி நிலக்கடலை இது போட்டு லட்டு வச்சிருக்கோம்ப்பா, ரொம்ப நல்லது. வயசானவங்க முதற்கொண்டு பிள்ளைங்க முதற்கொண்டு டெய்லி ஒரு லட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அருமையா இருக்கு பாருங்க. பிள்ளைகளுக்கு ராகின்றதே தெரியாது. ஒரு பிள்ளைய வந்துன்றப்ப
கேப்ப லட்டுன்றப்ப சாப்பிட மாட்டாங்க. அதுவும் முந்திரி பாதாம்னா ஒரு சிலர் பிள்ளைகளுக்கு பிடிக்காது, எடுத்து ஒதுக்கி வச்சிருவாங்க. இது நம்ம இதுலயே வறுத்து பொடி பண்றதுனால என்ன போட்டிருக்கோம்ன்றது தெரியாது, ஆனா டேஸ்ட் மட்டும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கப்பா. நன்றிப்பா.